விஜயா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். கள்ளக்கடத்தல் கூட்டத்தின் தலைவன் கைது செய்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கொள்ளக்காரங்களையும் கைது பண்ணுவேன். நல்ல செய்தி ராஜு. நானும் ஒண்ணு சொல்ல போறேன். நல்ல செய்தி ஒண்ணு என்ன, 1000 சொல்லு. நல்ல செய்தியை தான் சொல்லணும், நல்ல செய்தியை தான் கேட்கணும். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. விஜயா, என்ன விளையாடுற? விளையாடல ராஜு, உண்மைதான். இதை சொல்லத்தான் வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னுடைய திடீர் போக்க பார்த்தா எனக்கு திகைப்பா இருக்கு. விஜய், அப்பாவுடைய இந்த ஏற்பாட்டால நீ அதிர்ச்சி அடையலையா? இல்ல. என்ன, நம்முடைய காதல் மாளிகை இடிக்கப்படுற பார்த்து நீ கலங்கலையா? எதுக்காக? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா உன்னுடைய காதல் மேடையில நடிக்கப்பட வேண்டிய நாடகம் தானா? வாழ்க்கையே ஒரு நாடகம் தானே ராஜு. இல்ல, நீ ஏமாத்திட்ட விஜய், என்ன ஏமாத்திட்ட. நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. போதும். பெண்களை தெய்வமா மதிக்கிறவன் தான். அந்த தெய்வ இனத்தையே வெறுக்கும்படி செய்தார் விஜய். புது புது கற்பனையால பூரிச்சு போயிருக்க என் மென்மையான இதயத்தை பொடி பொடி ஆக்கிறார். கண்ணாடியா இருக்கிற உங்க இதயத்தை கருங்கெல்லாம் மாத்தீங்களே. அந்த கல்லுல கூட உன்னுடைய உருவத்தை மட்டும்தான் என்னால செதுக்க முடியும். அதுக்கு இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்பட போற எந்த பெண்ணும் உரிமை கொடுக்க மாட்டா ராஜு. உண்மைதான், உண்மைதான். விஜய், உன் அழகு கோயில்ல குடியிருக்க போற அந்த அதிர்ஷ்டக்கார கணவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அவர் ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, உருவில் அழகாய் வளர்ந்தவனா.